ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப சிம்பிளான ஒரு தக்காளி குருமா தான் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான், வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சே பண்ணிடலாம், ஈஸியாக சீக்கிரமும் பண்ணிடலாம். அதை நம்ம இப்போ என்ன வேணும், என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும், எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? சிம்பிளாக தக்காளி குருமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வெங்காயம் வந்து பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி 3 தக்காளி எடுத்திருக்கேன். இது வந்து அதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்து சோம்பு, பட்டை, கிராம்பு, ஸ்டார் அனீஸு, இது வந்து பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், இது வந்து தாளிக்கிறதுக்கு அரைக்கணும். இஞ்சி பூண்டை வந்து நல்லா இது தட்டி வச்சுருக்கேன். இது வந்து தேங்காய், பச்சை மிளகாய், கிராம்பு, ஜீரகம், முந்திரி, கசகசா இதெல்லாம் அரைச்சி சேர்க்கணும். சிம்பிள் தான், ஈஸி டிஷ்ஷு. பார்க்கலாம் வாங்க. இப்போ அடுப்பில் கடாய் வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுத்து அந்த பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். ஸ்டார் அனீஸ் போடுறேன், ஏலக்காய், கிராம்பு, ஏலக்காய் போட்டிருக்கேன், பட்டை, சோம்பு, கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். சிம்பிளாக பண்ணிடலாம். எங்கே வெளியில் போனோம், இல்லை வீட்டில் காய்கறி வெளியில் போயிட்டு வந்தோம், டக்குன்னு பண்ணிடலாம். காய்கறிலாம் இல்லை, போய் வாங்கணுன்னா பரவாயில்ல, இதை வச்சு தக்காளி வச்சே பண்ணிடலாம், ஈஸியாக பண்ணலாம். இந்த சோம்பு எல்லாம் பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிடுத்து. இப்போ வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். சிம்பிள் தான், ஈஸியாக பண்ணிடலாம் சீக்கிரம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போடுறேன், அப்புறமா எல்லாம் ஃபினிஷ் ஆகும்போது ஒரு தடவை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிறது. இப்போ இஞ்சி பூண்டையும் தட்டி வச்சுருக்கேன், அது போட்டேன். இதெல்லாம் பச்சை வாசனை போகட்டும். இப்போ எப்படி நல்லா வதங்கியிருக்கு. பச்சை மிளகாய் அதிலே போடணும், இப்போ போட்டுடுறேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய். நான் அரைக்கிறதுலேயும் ஒரு பச்சை மிளகாய் சேர்க்க போகிறேன். நான் சொல்ல மறந்து போயிட்டேன், காரப்பொடி, மஞ்சப்பொடி அதுக்கு போடணும். இப்போ அதை சேர்த்துடலாம். மஞ்சப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். காரப்பொடி ஒரு 3/4 ஸ்பூன் காரப்பொடி போட்டிருக்கேன்.
தனியா தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். நான் சொல்லும்போது அதை எடுத்து வச்சுக்கல. எல்லாம் பச்சை வாசனை போக வதக்கிட்டு எல்லாம் நல்லா பூண்டு இஞ்சி பூண்டெல்லாம் வாசனை நல்லா வருது. கொஞ்சம் காரப்பொடி மஞ்சப்பொடி கொஞ்சம் பச்சை வாசனை போட்டோம். கொஞ்சம் வேணால் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி கொஞ்சம் மூடி வைக்கிறேன். அதுக்குள்ளே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்கிறேன். கப்பில் வந்து ஒரு மூடி தேங்காய், அதாவது ஒரு தேங்காயில் ஒரு பக்கம் இருக்கு இல்லையா, அது நான் முதல்ல சொன்ன முந்திரி கசகசா ஜீரகம் பட்டை சோம்பு அதெல்லாம் அதையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சின்னு வந்துடணும். இதை அரைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அரைச்சின்னு வந்துட்டேன். நல்லா வெங்காயமெல்லாம் வெந்து நல்லா இருக்குது. தக்காளி அதோடு போடலாம். தக்காளி போட்டால் குழஞ்சி போயிடும். நம்ம பண்ணுறது தக்காளி குருமா, அதனால் கொஞ்சம் தக்காளி தெரியணுங்கிறதுக்காக தான் இப்போ போடுறேன். இப்போ தக்காளியை போட்டுடலாம். தக்காளி வெந்தால் போதும். இதோடு சேர்ந்து நல்லா வேகட்டும். டிஷ்ஷுக்கு உண்டான உப்பையும் போட்டுடலாம். அப்போ தான் தக்காளி எல்லாம் நல்லா ஏறும். உப்பு போட்டுருங்க. கலரிட்டு எனக்கு வேணுங்கிற உப்பு போட்டுடுறேன். அப்புறம் வேணும்னா பார்த்துன்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தக்காளி கொஞ்சம் வேகட்டும். அப்புறம் அரைச்சதை ஊற்றிட்டு இருக்க வேண்டியதுதான். கொஞ்சம் தக்காளி வேகட்டும். இப்போது தக்காளி போட்டோடனே தக்காளி தண்ணி கொஞ்சம் விட்டுருக்கு. நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டுறலாம். விட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிட்டோன்னா அப்புறம் தேங்காய் அரைச்சதை ஊற்றிடலாம். அவ்வளோதான். கொதிக்கவும் இறக்கிட வேண்டியது தான். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எல்லாம் நல்லா கொதிக்குது. தக்காளியெல்லாம் வெந்து போச்சு. புதினா கொஞ்சம் போட்டு விட்றேன். இப்போது அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை போட்டுடலாம். அதில் நல்ல வாசனையாக இருக்குது. இப்போது ஜார் அலம்பி தண்ணி ஊற்றிடலாம். ரொம்ப திக்காக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கு போகிறோம்.
இது ஒரு கொதி வரவும் கொத்தமல்லி போட்டுட்டு இறக்க வேண்டியதுதான். டேஸ்ட் செக் பண்ணிவிட்டு உப்பு வேணும்னா போட்டுக்கலாம். கொஞ்சம் மூடி வைக்கிறேன். இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். சூப்பராக இருக்குது, சூப்பராக நல்லா வந்திருக்கு. ஒரு அர்ஜென்ட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாங்க, கடைக்கு போக முடியலன்னா டக்குன்னு வீட்டில் வெங்காயம் தக்காளி எப்படி இருக்கும் போட்டு இருக்கிற சாமான்கள் போட்டு நல்லா பண்ணிடலாம். சூப்பரான டிஷ்ஷு. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாம். நல்ல டிஷ்ஷு, ஈஸியாக சீக்கிரம் பண்ணிடலாம். நம்ம இருக்கிற வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே பண்ணிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கு, நல்லா வாசனை அடிக்குது. இப்போ நான் வந்து பிளேட்டிங் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்க இல்லையா தக்காளி குருமா எப்படி பண்ணினேன்னு. ரொம்ப சிம்பிள் தான். வந்து தக்காளி இது புதினா போடணும். அதில் நம்ம வதக்கும்போது புதினா போடணும். போட்டு அரைச்சதை ஊற்றிட்டு தக்காளி ரொம்ப ஸ்மாஷ் பண்ணிடாமல் தக்காளி ரெடி பண்ணணும், வதக்கணும். அதுக்கிட்ட அரைச்சதை ஊற்றிட்டு கொதித்து இறக்கிட வேண்டியது தான். ரொம்ப சிம்பிள். நம்ம வீட்டில் காய்கறி இல்லை வெளியில் போயிட்டு வந்தோம் பசிக்குதுன்னாக்கா சட்டுன்னு பண்ணிடலாம். வீட்டில் வெங்காயம் இருக்கும், தக்காளி இருக்கும், மற்ற ஐட்டம் இருக்கும், பண்ணிடலாம். இது வந்து இட்லி, தோசைக்கும் தொட்டுக்கலாம், சப்பாத்தி, பூரிக்கும் நல்லாயிருக்கும். இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், சிம்பிளாக பண்ணிடலாம். எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.